சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. அன்புள்ள போதகர நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் அதிகாலையில் எழும்பி எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து தேவ வசனத்துக்கு கடந்து செல்ல வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நபரும் அதிகாலையில் நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கும் பொழுது அந்த மனிதன் பாக்கியவானாய் மாறுகிறான். கண்டிப்பாக பாக்கியமானாய் மட்டுமில்லை, அவன் தேவன்கிட்ட ஒரு புது பலனை, தேவன் ஆவியை, ஒரு பெரிய சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா நாங்கள் முதலிடத்தை தேவனுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது, ஆமென், நாங்கள் அவரை கனம் பண்ணும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயாவது நாங்கள் போயிருக்கும் நேரத்தில் எங்களை முதலிடமாக அவங்க கனப்படுத்தி எங்களை அவங்க கூப்பிடும் பொழுது எங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? என்னுடைய ஒய்ஃப் காலையில் ஒரு டீ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டாக நான் படுத்திருக்க நேரத்தில் என்னை பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை பார்க்கிலும் பரம தகப்பன் எங்களை படைத்த அந்த தகப்பனை நோக்கி நாங்கள் அதிகாலையில் எழும்பி, அப்பா நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன்ப்பா, உங்ககிட்ட இருந்து ஆலோசனை கேட்க விரும்புகிறப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் நாங்கள் அவருக்கு பிரியமானதை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தானே. அவர் உலகம் எழும்ப முந்தி, மனிதர்கள் எழும்ப முந்தி அவர் 3 மணிக்கு, ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு அவர் போயிடுவார். எங்கே போயிடுவார்? அவர் ஒரு இடத்திற்கு ஆயத்தப்பட்டு அவர் அந்த இடத்துக்கு போய் அதிகாலையில் ஜெபிக்கிறவராய் இருந்தார். பிதாவை நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். ஆமென். தேவனோடு பேசுகிறவராய் இருந்தார். அதே மாதிரி பைபிளில் எடுத்து நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுவார். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக சந்தோஷமாக இருந்த ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யோசித்து தான் பார்க்கணும். அநேக நாள் இருக்கு. ஆனால் என்னுடைய வெட்டிங் டே இல்லை, என்னுடைய பர்த்டே இல்லை. நான் உண்மையாக சொல்ல போனேன்னு சொன்னால், இன்னைக்கு மட்டும் மறக்காத நாள் நான் எப்போ பேப்டிசம் எடுத்தனோ. உங்களுக்கு தெரியுமா, 2 நாள் நான் அப்படியே தூங்கிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். சின்ன குழந்தை போல நான் தூங்கி, என்னுடைய அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு உனக்குன்னு சொல்லி. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு சமாதானம், அவ்வளவு சந்தோஷம், சொல்ல முடியாத சமாதானமும் சந்தோஷம். அந்த சமாதானமும் சந்தோஷமும் உலகம் தர்ற சமாதானம் அல்ல. ஏன்னா அநேகர் சந்தோஷப்படுத்தும்படியாக எங்களுக்கு காரியங்களை சொல்லலாம். நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போனால் அந்த இடத்துல சந்தோஷமாக இருப்போம். அப்படி இல்லாட்டி நாங்கள் விரும்பும் நபர்கள் எங்களை தேடி கதைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு தற்காலிகமானதுன்னு சொல்லலாம். ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கு பிறகு திரும்பவும் எங்களோட வேலைகளை பார்க்கும் பொழுது கவலைகள், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனாலும் தேவனை நோக்கி பார்த்து பெறும் சந்தோஷம் இருக்குது இல்லையா? அவருக்குள்ளே வருகிற அந்த சந்தோஷம் இருக்குது இல்லையா? யாராலையும் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது ஏன்னு சொன்னால், மனுஷன் வார்த்தை மாறி போகும், இந்த உலகம் மாறி போகும். மாறாதவர்கிட்ட இருந்து வர்றது தான் இந்த வசனம். அப்போ இது எப்படி மாறும்? நேற்றும் இன்றும் நாளைக்கும் அன்பானவர்களே அது மாறாது. அது எங்களுக்குள் வரும் பொழுது எங்களை புதிதாக்கும், எங்களை மாற்றும், எங்களை உற்சாகப்படுத்தும். அதுதான் தேவ சமாதானமும் சந்தோஷமும். அப்படின்னு சொன்ன இந்த அதிகால நேரத்தில் அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை, அவர் தரும் சுகத்தை நாங்கள் பெரும்படியாக கர்த்தரிடத்தில் நாங்கள் ஆராதிப்போமா? நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை எங்களோட கஷ்டங்க, எங்களோட எல்லா பிரச்சனைகள், நோய்வாய்ப்பட்டிருப்பீர்களாக இருந்தால் அந்த நோய்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவருடைய பாதத்தில் வைத்து விட்டு அதை நீங்கள் சிந்திக்காமல், அந்த பிரச்சனையோட கூட அதையே சிந்தித்து கொண்டு நாங்கள் ஆராதனை பண்ணாமல் கர்த்தரை நோக்கி முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் ஆராதனை பண்ணுவோமா? ஏன்னா ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் நோய்களை, எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் உங்களுக்கு பூர்ண விடுதலையை தருவார். ஆமென். வாங்க நாங்கள் கடந்து போய் அவரை ஆராதிப்போம்.
அதிகாலை நேரத்திலே உம்மண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, நீர் மாத்திரமே அன்புள்ள தகப்பனா எங்கள் வாழ்க்கையில இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்க பிள்ளைகளை அப்பா உம்முடைய அன்பின் கரத்தினாலே தொடும்படியாக கேட்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஆராதனையின் ஊடாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவா. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். நீங்க இந்த நேரத்தில் நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லையா, என்னை காண்பதற்கு யாருமே இல்லையா என்று. எசப்பா இந்த அதிகாலை நேரத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மறந்து போவதற்கு நான் மனிதன் அல்ல. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் இந்த அதிகாலை நேரத்திலே எங்களோடு கூட பேசுகிறார். Salt for Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும் ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷ மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சையோடு செய்து வருகிறார். அதேபோல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார்.
அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். நாமும் அந்த அன்பிலே இணைந்து மகிழ்வோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு போதகர் பிரைன் சில்வஸ்டர் அவர்கள் கொண்டு வரும் இறை செய்தியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya, glory be to Jesus. ஆமென். இயேசுவுக்கே துதி கன மகிமை என்றென்றும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதித்து கர்த்தரை உயர்த்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு என்ன பேச போகிறார்? சில நேரம் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் என்னை காண்றீங்க இல்லையாப்பா, ஆண்டவரே அநேக காரியங்கள் நான் செய்ய இருக்கிறது, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஆண்டவரே நான் இந்த காலையிலே உடைந்து போய் உன் பாதம் வந்திருக்கிறேன் அப்பா. இல்லாட்டி நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே யாருமே என்னை கவனிக்கிறார்கள் இல்லை, நான் தனிமைப்பட்டிருக்கிறேன் அப்பா, ஆண்டவரே என் சபையில் கூட நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் அப்பா, என்னுடைய வேலையில் கூட ஆண்டவரே எல்லாரும் எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு நல்லவர், ஒருபோதும் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் நாளைக்கும் அவர் மாறவே மாட்டார். உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், எங்களோட தொழில், எங்களோட சம்பாத்தியம் எல்லாமே மாறி போகும். ஆனால் கர்த்தர் இயேசு மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாங்கள் மனிதர்களை தேடி ஓடுவோம். சில வேளையில் எங்களோட பேங்க் பேலன்ஸில் 0 ஆகி இருந்தால், எங்களோட காசெல்லாம் முடிந்திருந்தால், எங்களுக்கு உடலில் ஏதாவது நோய்கள் வந்திருந்தால் நாங்கள் பயப்பட்டு மனிதரை தேட ஓடுவோம். தப்பில்லை, டாக்டர்கிட்ட போகிறது தப்பில்லை. ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தில் தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனிதனை நம்பாமல் கர்த்தரை நம்பி அவர் மேலே சாய்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை. அன்பானவர்களே, இந்த காலையிலே இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். காரணம், அவர் உண்மையாக இருக்கிறார். சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் என் வாழ்க்கையில் நான் அநேகத்தை இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத நேரம், என்னுடைய வாழ்க்கையில் யாருமே என்னோடு இல்லை பிரதர், இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லையே, நான் தனிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஒரு பைபிளில் நாங்கள் ஒரு ஸ்டோரியை பார்க்குறோம். ஜெருசலேமில் இருந்து ஒருத்தர் ஜெரிக்கோக்கு போகிற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். அந்த வேளையில் என்ன நடந்தது? அந்த வேளையில் ஜெருசலம் என்று சொல்லுகிறது ராஜாவின் பட்டணம். ஜெருசலம் என்று சொல்லுகிறது தேவனோடு இருக்கிற ஒரு இடம், ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை விட்டு ஒரு மனுஷன் தோண்டிச்சு அவனுக்கு, நான் ஜெரிக்கோக்கு போகணும் என்று சொல்லி. ஏன் தோன்றது? அவன் இந்த உலகத்தில் இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது இப்படித்தான் எங்களுக்கு பல எண்ணங்கள் தோன்றும். ஆனால் நாங்கள் அந்த வேளையிலே கர்த்தரின் மைண்டை, கர்த்தரின் சிந்தையை எங்களுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அது எப்படி வேண்டும் என்று சொன்னால், வேத வசனத்தை நாங்கள் படித்து தியானித்து இருக்கும் பொழுது கர்த்தரின் சிந்தை எங்களுக்குள் உண்டாகும். கர்த்தருடைய சிந்தை எங்களுக்கு இருந்தால் கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய வச்சிருக்கிறார், அவருடைய திட்டத்துக்கு நேராய் நாங்கள் செல்வோம். ஆனால் இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் அந்த நாளிலே சோர்ந்து அடைந்து போயிருக்கலாம், அந்த நாளிலே அவனுக்குள் வேதனை இருந்திருக்கலாம், அந்த நாளிலே அவனுக்குள் துக்கம் இருந்திருக்கலாம், அந்த நாளிலே அவன் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த வேளையிலே எனக்கு அன்பானவர்களே, சாத்தான் சிந்தையை சிறைப்பிடிக்கிறான். அந்த நேரத்தில் அவருக்கு தோன்றிச்சு, அவர் ஜெரிக்கோ என்று சொன்ன அந்த பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் ஸ்தலத்திலிருந்து இந்த ஜெரிக்கோ என்று சொல்கிற இந்த பாவ செயல் செய்கிற ஒரு இடத்திற்கு அவருக்கு போக ஆசை வந்தது. அந்த வழியிலே அவர் போய்கிட்டு இருக்க நேரத்தில் சம்பவித்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கள்ளன்கள் வந்து அவரை அடித்து அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அவரை ரோட்டில் அப்படியே சாக போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வேளையில் 3 பேர் வருகிறார்கள். ஒரு ஆசாரியர் அந்த இடத்திலே வந்து பார்த்தும் பார்க்காமல் போகிறார்கள். அநேகர் இந்த காலங்களிலே
சபைகளிலே கூடையோ இந்த உலகத்திலே கூடையிலோ நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க கூட, நீங்கள் நம்பினவர்கள் கூட, நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் கூட உங்கள் அருகில் சில நேரம் வரமாட்டார்கள். என காண்பானவர்களே, கவலைப்படாதீங்க. சில நேரத்தில் லாயர்ஸ் என்று சொல்ல, லீவாய்ஸ் என்று சொல்ல ஒரு மனிதன் வந்தார். அவர் எட்டி பார்த்துட்டு அவரும் பார்க்காம போகிற ஒரு சம்பவத்தை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். உங்களோட வேலைத்தனத்தில் இருக்கிறவர்கள், இல்லாட்டி உங்களோட பழகிற நண்பர்கள், அவங்களும் உங்களை கைவிடுற ஒரு நேரம் வரும். எந்த வாழ்க்கையிலையும் அது வந்தது, எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது வரும். அது சகஜம். அல்லேலூயா. அதனால் நாங்கள் அவங்க மேலே கோவப்படுறதோ அவங்கள புறம்பே தள்ளி விடுறதோ இது வேணாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எல்லாவரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். பிறர் குற்றத்தை மன்னித்தால் தேவன் எங்கள் குற்றத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த காட்சியில் நாங்கள் பார்க்கும் பொழுது 3வது நபர் ஒரு வருகிறார். அவர்தான் நல்ல சமாரியன். அவர் வந்து என்ன செய்கிறார்? அவர் வந்து இந்த அடித்து கிடக்கிற இந்த மனுஷனை அவர் கவனித்தார். அது மட்டும் இல்லாமல் காயத்தை கட்டினார். காயம் கட்டுறது மட்டும் இல்லாமல் அவரே தூக்கி, அவரே சுமந்து, அவரே கொண்டு போய் ஒரு நல்ல இடத்திலே அவரை தங்க வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்து பணத்தை கொடுத்து சொல்கிறார், இது போதாவிட்டால் நாளைக்கு நான் வரும் பொழுது நான் உங்களுக்கு அதிகமாய் தாரேன் என்று ஒப்பு கொடுத்துக்கிட்டு போகிறார். அந்த சம்பவத்தை நாங்கள் தேவ வசனத்திலே படிக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு இயேசு இருக்கிறார். ஆமேன். சில வேளையில் எங்களோட வாழ்க்கையிலே தவறான முடிவை நாங்கள் எடுத்திருக்கலாம், இல்லாட்டி தவறான வழியில் நாங்கள் நடந்திருக்கலாம், இல்லாட்டி தேவனோடு உறவாட நாங்கள் மறந்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த காலை வேளையில் அணைக்கும் கரம் உங்களை தேடி வருகிறது. இயேசுவின் அன்பின் கரம் உங்களை தேடி வருகிறது. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் கரம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனிதனின் பாசத்தை நிஜமென்றே நான் நம்பியே வாழ்ந்தேன், ஏமாந்தேன். மனிதனின் பாசத்தை நிஜமென்றே நான் நம்பியே வாழ்ந்தேன், ஏமாந்தேன். மனிதனின் ரூபம் கண்டேன், பாசத்தின் காயம் கண்டேன். மனிதனின் ரூபம் கண்டேன், பாசத்தின் காயம் கண்டேன். வந்தேனும் தீருப்பாதம் தந்தேனே என் உள்ளம். அன்புள்ள போதகரே, நினைவெல்லாம் உம்மைத்தானே. அன்புள்ள போதகரே, நினைவெல்லாம் உம்மைத்தானே. நெஞ்செல்லாம் உம்மை பற்றி போற்றுதையா ஏசையா. கனவெல்லாம் உண்மையாக மாற்றுமையா ஏசையா. அன்புள்ள போதகரே. எனக்கு அன்பானவர்களே, அவர்தான் அன்புள்ள போதகர், இயேசு கிறிஸ்து, நல்ல சமாரியன். அவர் எங்களை தூக்கி எடுத்து தோள் மேலே சுமந்து செல்வார். ஆமேன். காணாமல் போன அந்த ஆட்டுக்குட்டியை அவர் தேடி வந்தார். 99 அவர் நல்ல இடத்திலே வைத்துட்டு, மேலான மலையிலே வைத்துட்டு, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, அவர் அந்த ஆட்டுக்குட்டியை தேடி வந்தார். தேடி வந்து அந்த ஆட்டை கண்டித்தாரா, அடித்தாரா, ஏசினாரா, திட்டினாரா? சில நேரம் உங்கள் பாவங்களை நீங்கள் மனுஷனுக்கு சொன்னால் அவங்க திட்டுவாங்க, மனிதர்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. எனக்கு அன்பானவர்களே, என்ன பாவம் நாங்கள் செய்தாலும், என்ன தவறு நாங்கள் செய்தாலும், என்ன நிலைமையில் நாங்கள் இருந்தாலும், இந்த காலை வேளையில் கர்த்தரின் கூக்குரல் உங்களை நோக்கி வருது. என் மகனே, என் மகளே, என் அருகே வா என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். வருவீர்களா? மனசை கொடுப்பீங்களா? ஏசப்பாவோட உறவு வைப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தர அவர் ஆவலாக இருக்கிறார். இயேசு வந்தது 2 காரியத்துக்கு பிரியமானவர்களே.
துளைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடி வந்தார். ஆமேன். அந்த ஆட்டுக்குட்டிக்காக அவர் இரத்தத்தையே தந்தார். ஆமேன். அது ஒரு காரியம். பாவியை ரட்சிக்க வந்தார், அது ஒரு காரியம். இரண்டாவது காரியம், அவர் பரிசுத்த ஆவியானவரை தர வந்தார். ஆமேன். பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு வாஞ்சியாயிருக்கிறதா? இந்த பரிசுத்த ஆவியை தரித்தவனாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மனிதர் மேல் வந்தார். புதிய ஏற்பாட்டுள்ள பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ளே வந்தார். காரணம், இயேசு சிந்திய இரத்தம் சகல பாவத்தையும் மன்னித்தது. எங்களை வெளிப்புறம்பாய் கழுவுறது மாத்திரமல்ல, எங்கள் மனசை, எங்கள் சிந்தையை கழுவுற அந்த ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தையும் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை தகுதிப்படுத்தினது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. எனக்கு அன்பானவர்களே, இன்று நீங்கள் ஜெயம் ஜீவிதம் வாழ வேணுமா? இந்த உலகத்தை வெல்ல வேணுமா? மனிதர் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் வேணும் என்று சொன்னால் மனம் திரும்புதல் வேணும். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த ஜெபத்தை செய்வீர்களா? கண்களை மூடி சொல்லுவோமா? அன்பான இயேசுவே, என் உள்ளம் வாரும். நான் பாவி, நான் பாவம் செய்தேன், உம்மை விட்டு தூர போனேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் ஐயா. இந்த காலை வேளையிலே என் பாவங்கள் யாவையும் மன்னியும். என்னை தூக்கி சுமந்து செல்லும் அப்பா. எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், எனக்காக காயங்கள் பட்டீர், எனக்காக மரித்தீரப்பா, எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவரே, உம் பிள்ளையாய் வாழ நான் வாஞ்சிக்கிறேன். என் தரித்திரங்களை மாற்றும் ஆண்டவரே. இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி உம்முடைய ராஜ்யத்திற்குள் மகனாக மகளாக என்னை அழைத்து செல்லும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் உமக்கு. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்லுவீங்களா? நான் இயேசுவுக்கு சொந்தம். இன்று முதல் நீங்கள் இயேசுவோட பிள்ளை. ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அன்பான தகப்பனே, இந்த வேளைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய தெய்வீக கிருபை அவங்க மேலே உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கு இன்றோ அங்கு விடுதலை என்று சொல்லியிருக்கிறீர். விடுதலை நாயகன் வெற்றியை கொடுப்பீராக. ஆண்டவரே, என் மக்கள் மேலே மனதிறங்கி தகப்பனே, அவங்க செய்யும் ஒவ்வொரு தொழில் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக. எல்லா தரித்திரம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போவதாக. இயேசுவின் இரத்தம் அவங்களை பூர்ணமாய் கழுவி பரிசுத்த ஆவியிலே நிரப்பி தகப்பனே, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. வெற்றி ஜீவிதத்தை காட்டுங்கப்பா. வெற்றி வாசல்களை காட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஒழுங்கா நடக்க கிருபை பாராட்டுங்க. உறவு உற்றார்களை ஆண்டவரே தேவன் ரட்சிப்பீராக. அப்பா, ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். இந்த காலை வேளைகளை கண்ணீரோடு ஜெபிக்கிற உம்முடைய மகளை பாப்பீராக தகப்பனே. ஊழியத்தில் அழுது அழுது ஜெபிக்கிற உம்முடைய மகளை பாப்பீராக தகப்பனே. ஒரு ஜெப வீராங்கனியாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஊழியங்களிலே நெருக்கம் கொடுக்கிற அந்த மகனை நீர் பார்க்கிறீர் கர்த்தாவே. எல்லோரும் உங்களுக்கு எதிராய் சில நேரம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். என்னுடைய வலது கரத்தினாலே நான் உன்னை தூக்கி
உன்னுடைய இடத்திலே நான் வைப்பேன். ஊழியக்காரனே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. சில பேர் அழுதுகிட்டு ஜெபிச்சிருக்கிறத நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், வேதனைகள், எல்லாரும் என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லி நினைக்கிற வேலைகள், கர்த்தர் என்னை மறந்துட்டீரான்னு சொல்லி கேட்குற வேலை, கர்த்தர் சொல்லுகிறார், மகளே நான் உன்னை மறக்கவில்லை, நான் மறக்கவில்லை, நான் மறக்கிறதுக்கு மனிதன் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் கண்ணீரெல்லாம் என் கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையில் உங்களுக்கு எந்த பகுதியில் சுகத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, இந்த இடத்திலே நீங்கள் கைகளை வைத்து கொள்ளுங்கள். ஏசப்பா, இந்த வேளையிலே உம்முடைய தழும்புகளால் எந்தெந்த பகுதியில் உம்முடைய ஜனங்கள் சுகத்துக்காய் வேண்டிக் கொள்கிறார்களோ, உம்முடைய தெய்வீக கிருபை இந்த காலை வேளையிலே அவங்கள் மேல் வந்து அமருவதாக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் என் பிள்ளைகள் மேலே வந்து அமரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் பிதாவே. அப்பா பிதாவே, சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த வேளையில் கடந்து வருவதாக, வீடுகளுக்கு கடந்து வருவதாக, பிள்ளைகள் மேலே கடந்து வருவதாக. In the name of Jesus, I bless them, Father. Hallelujah. உமக்கே நன்றி, உமக்கே துதி. Hallelujah. தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே ஜெபம் கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற கர்த்தர், எங்களுக்கு முன்பாய் போய் ஆண்டவரே, கோணனான பாதைகளையெல்லாம் நேராக்கி, கரடானதுகளெல்லாம் செவ்வைப்படுத்தி, உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் கேளும் என் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசுவின் நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.